வாணியம்பாடி அருகே சட்டத்திற்கு புறம்பாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகள் வெடித்து சிதறியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த ஈச்சங்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் சபரி. இவரது வீட்டில் அனுமதியின்றி நாட்டு வெடிகள் மற்றும் பட்டாசுகள் பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் இருந்த வெடிகள் மற்றும் பட்டாசுகள் திடீரென வெடித்து சிதறியதில் சபரியின் கைவிரல்கள் துண்டானதுடன் கண்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. வெடி சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சபரியை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் அவரை வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் நாட்டு வெடிகள் மற்றும் பட்டாசுகள் தயாரிக்கும் போது வெடி விபத்து ஏற்பட்டதா அல்லது பதுக்கி வைத்திருந்த வெடிகள் வெடித்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள ராமமூர்த்தி என்பவரின் வீட்டில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகள் வெடித்து சிதறியதில் அருகில் இருந்த 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இது தொடர்பாக ராமமூர்த்தி மற்றும் அவரது மகன் ஐயப்பன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அம்பலூர் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக வெடிகள் தயாரித்து பதுக்கி வைத்து விற்பனை செய்வதை வருவாய் மற்றும் காவல்துறையினர் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.